தனியா கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஃப்ட் லைனர்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் சாஃப்ட் பண்றதுக்கு, அதுக்கு இந்த பிரஷ் யூஸ் பண்ணுங்க. தின்னா போட்டுட்டு சாஃப்ட் மட்டும் பண்றதுக்கு. இதுல நீங்க வந்து விங்லைன் அழகா வரையலாம். பட் இந்த ஏரியால நீங்க வந்து தின்னா வரையறதா இருந்தா இந்த பிரஷ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் ஆங்குலர் பிரஷ் வேணும். ஓகேவா, இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ இது விங்லைன் வரையறதுக்கு, சாஃப்ட் ஐ லுக் போடுறதுக்கு, ஸோ அதுக்கு எல்லாமே நீங்க இந்த பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் B16. அடுத்த பிரஷ் என்னது? B17 blending brush. இது ஆக்சுவலி நான் எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க சப்போஸ் வந்து பவுடர் ஹைலைட்டர் எல்லாம் பண்றோம்ல, நம்ம இங்க லாஸ்டா கொஞ்சம் பிரைட் கலர் பவுடர் எடுத்துட்டு 3 பவுடர் பண்ணுவோம். ஒன்னு காம்பேக்ட், அப்புறம் கான்டூர் சொல்லிட்டேன், அப்புறம் இன்னொரு பிரைட் கலருக்கு ஒரு பவுடர் பிரஷ் வேணும்ல, இங்க நோஸ் கலர் நான் ஹைலைட் பண்ணுவேன் இங்கெல்லாம், அதுக்கு இந்த பிரஷ் வச்சுக்கோங்க. பவுடர் ஹைலைட்டர்னு போட்டுக்கோங்க. இதுல பவுடர் ஹைலைட்டர் B17 பிளெண்டிங் பிரஷ் இதுல இருக்கு. நீங்க நோட்ல எழுதும்போது பவுடர் ஹைலைட்டருக்கு இந்த பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. அடுத்த பிரஷ் B18 ஐ ஷேடோ பிரஷ். இது வந்து நமக்கு இந்த இடத்துல சி செக்ஷன் வரையறதுக்கு அந்த ஷார்ப் பிரஷ் வந்து பாத்தீங்களா, அதுல போட்டதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும். ரொம்ப பெருசா இல்லாம மீடியமா சாஃப்ட் பண்ணணும். ரொம்ப பெருசா சாஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து B8 பிரஷ் யூஸ் பண்ணிப்போம். பட் கொஞ்சமா சாஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த B18 பிரஷ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு, அதனால நமக்கு ஈஸியா பிளெண்ட் ஆகும். ஐ ஷேடோ பிளெண்டிங்ல இந்த பிரஷ் யூஸ் பண்ணிப்போம். ஐ ஷேடோல நமக்கு 2-3 பிரஷ் யூஸ் ஆகுது இல்லையா, அதுல இது ஒண்ணு. எல்லாரும் எழுதிட்டு வரீங்களா? பக்கத்துல அப்படியே காட்டுங்க பார்க்கலாம். எழுதுனதெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணுங்கிறது கிடையாது. நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம், தங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல நீங்க வேற லாங்குவேஜ் எழுதலாம். எனக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்க அதை திருப்பி பார்க்கும்போது இந்த விஷயம் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புரியணும். ஓகேவா? சோ நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா B19 லைனர் பிரஷ். இதுதான் நம்ம வந்து நல்ல ஷார்ப் லைனர் நீங்க வரையறதா இருந்தா இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் வரைக்கும் வரையறதுக்கு இந்த பிரஷ் தான் நமக்கு யூஸ் ஆகும். நம்பர் வந்து B19 லைனர் பிரஷ், லிக்விட் லைனர் வரையறதுக்கு.